ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சண்டே எபிசோட் இப்போ தான் முடிஞ்சுது. ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பேசின மாதிரியே ரியா தான் எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அது கன்ஃபார்ம் நியூஸ் தான், அதனால தான் ரியா எவிக்டடுன்றது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னோம். இன்னொன்று, இவ்வளோ சீப்பாக ஒரு டிஆர்பிக்காக நல்லா விளையாடிட்டு இருந்த பொண்ணை எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்புறதுன்றது விளையாண்டவங்களுக்கே தெரியுது. நான் நல்லா விளையாடிட்டு இருந்தேன், என்னை வெளியே அனுப்பிட்டாங்க, இது டிசர்வே இல்லைன்னு அந்த பொண்ணு 10 டைம் மைக்கில் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ளஸ் அது எல்லா இடத்துலையுமே சொல்லிடுச்சு. இது வந்து எவிக்ட் ஆனது வந்து எனக்கு ரீசனபிளாகவே தெரியல, இது வந்து அன்டிசர்வ், நான் அதுக்கு தகுதியான ஆளே கிடையாது, நான் இன்னும் விளையாடக்கூடிய ஆள், என்ன எவிக்ட் பண்ணிட்டாங்கன்றதை அந்த பொண்ணுனால ஏற்றுக்கவே முடியல. ப்ளஸ் கூட இருக்க யாருனாலும் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கில்ட் இருக்கும்ல, சும்மா உட்காந்துருந்த நம்மளை இங்கே விட்டுட்டாங்க, விளையாடிட்டு இருந்த அந்த பொண்ணை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்றதுலாம் வந்து தவறான விஷயம். ஸோ இது ரொம்ப மோசம் அந்த எவிக்ஷன். உன்னோட ஆன்சர் என்னம்மா? எனக்கும் அதே தான். ஏன்னா சும்மா மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அவங்க நல்ல துருன்னு ஒவ்வொருத்தையும் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்த பிள்ளைய இது இவங்க டிஆர்பிக்காக அந்த பொண்ணை வெளியில அனுப்புறதுங்கிறது நம்ம ஏத்துக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஒன்றும் இல்லாம சும்மா உட்காந்து வருஷனி மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அப்படி ஜெஃப்ரி கூட தான் உட்காந்து காலை போட்டுக்கிட்டும் கையை போட்டுக்கிட்டும் விளையாடுறது, அது பார்க்க கூட சைக்கிள டீசெண்டா விளையாண்டது ரியாதான். ரியாவையும் வெளியில அனுப்பணும். போன ட்ரிப்பு சுனிதா அப்பத்தான் விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்பவே அவங்கள வெளியில அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி ரியாவும் நல்லா வந்த 2 வாரத்திலயுமே என்னென்ன கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நல்லாவே கொடுத்தாங்க. அவங்க ஒரு ரிவ்யூவர்ங்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல கண்டென்ட் கொடுக்கணுங்கிறத, அதை அவங்க கரெக்டா செஞ்சாங்க. ஆனா பிக் பாஸ் இது பண்ணது இந்த டிஆர்பிக்காக ரொம்ப ஏத்துக்க முடியாத விஷயமா தான் இருக்கு. இனி என்னங்கிறத நம்ம தான் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த சௌந்தர்யாவை கேட்டது வந்து ரொம்ப நாளாக இவங்களை கேட்கணும், இவங்களுக்கு மட்டும் ஒரு தனி அப்ளாஸ் நடந்துகிட்டே இருக்கு, ஒரு கைத்தட்டல் வந்துகிட்டே இருக்குன்னு போது அதை வந்து அவங்க பண்ற தப்பு ரைட்டு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ரயான் மூலமா அது வெளியே வந்துருச்சு. ஏன்னா ரயானுக்கு வந்து வாயா இருந்தது சௌந்தர்யா அந்த இடத்துல. ஸோ அவர் கரெக்டாக அதை டேக்கிள் பண்ணிட்டார். விஜய் சேதுபதி பேசி அதை உடச்சுட்டதுக்கப்புறம் அந்த மூஞ்சி எக்ஸ்பிரஷனை நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு டைம் சொல்லிட்டாங்க. அந்த ஹவுஸ்மேட்ஸ்ல எல்லாரும் ஒவ்வொரு டைமாவது சொல்லிட்டாங்க, அது வந்து நீ பண்றது சரியில்லைம்மா, அது வந்து ரொம்ப ப்ரொவோக்கிங்கா இருக்கு, ஒரு கோவத்தை தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னொருத்தவங்களோட கோவத்துல தான் நம்மளோட ஆதாயம் இருக்குன்றத அந்த பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கிச்சு. உன்னை கோவப்படுத்தினா நீ வார்த்தை விட்டுனா நான் அதை பிடிச்சிட்டு நான் ஒரு கேம் ஆடுவேன்றத நல்லா அந்த பொண்ணு புரிஞ்சுட்டு ஒரு கிளவர் கேம் ஆடிட்டு இருந்துச்சு. அந்த கிளவர் கேமை உடச்சு விட்டாங்க. இந்த டைம் உடச்சு விட்டாங்க மீன்ஸ் என்ன ஆகுனா, அந்த பொண்ணுக்கு அந்த டெக்னிக் ஒர்க் ஆகாது. அப்போ அந்த டெக்னிக் ஒர்க் ஆகாதுன்னா அதில் 4-5 டெக்னிக்ல ஒன்று போச்சுன்னா அதுக்கு இன்னொரு மாற்று டெக்னிக் உருவாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் ஆகிற கேப்புக்குள்ள அந்த பொண்ணை அடிச்சு எவிக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஹவுஸ்மேட்ஸ் யோசிக்கணும். ஏன்னா டீமாக பிரிஞ்சா கூட ஒரு ஆளுக்கு தான் வந்து அந்த கப்பு கிடைக்கும், ஒரு ஆளுக்கு தான் அந்த கோப்பை கிடைக்கும். ஸோ அப்போ இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணும்போது ஓகே, சௌந்தர்யா இப்போ வீக்காக தான் இருப்பாங்க, வீக்காக இருக்க சௌந்தர்யாவை எப்படி வெளியே அனுப்பலாம்? ஏன்னா சௌந்தர்யா வெளியே போயிட்டா பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 25-30% வந்து டோட்டல் ஸ்பேஸில் எடுத்துக்கிட்டாங்க அவங்களோட சதவீதத்தை மட்டும். அவங்கள தூக்கிட்டோம்னா அந்த பெரிய பர்சன்டேஜ் ஃப்ரீ ஆகிடும். அப்போ யார் வேணா அந்த இடத்துக்கு வரலாம். இப்போ வர்ஷினி வந்து அமைதியாகவே இருக்காங்க, யாருக்குமே தெரிய மாட்டேன்றாங்க, திடீர்னு அவங்க ஒரு வீக் மேலே வந்துடலாம், சாச்சனா வந்துடலாம், எல்லாருமே குவைட்டாக விளையாடிட்டே தான் இருக்காங்க. பட் அந்த பூகம்பமாக யாருமே வெடிக்காமல் இருக்கிறனால தான் வந்து இந்த சீசன் எபிசோட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே பெரிய பீக்கே ஆக மாட்டேங்குது. எல்லாம் கடந்த சீசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ், ஒரு பீக் எபிசோடு இருக்கும். அந்த எபிசோட்ல இருந்து அந்த ஷோவே டேக் ஆஃப் ஆயிருக்கும். அந்த மாதிரி இந்த ஷோஸ் எதுவும் இன்னும் டேக் ஆஃப் ஆகலை. இல்ல இப்ப சௌந்தர்யா ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, சௌந்தர்யாவை வச்சு ஜாக்லின் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா வந்து ஒரு மாதிரி அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு, ஜாக்லின் வந்து யார வந்து அந்த மாதிரி சௌந்தர்யா செய்யறாங்களோ அங்க போய் இவங்க கேம் விளையாடுறாங்க. யாரு? ஜாக்லின். இப்ப சாச்சனாவை பத்தி அந்த சௌந்தர்யா பண்ணத ஜாக்லின் அந்த இடத்துல போய் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல நல்லாவே புரியுது, ஜாக்லின் விளையாட்டு தான் சௌந்தர்யாவுக்கு ஒரு மோசமான பேர் வாங்கி கொடுக்கறது. அவங்க வந்து பஸ்ல இருந்தே அந்த மூஞ்சி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து போக 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 ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்கள டவுன் பண்ணணுங்கிறதுக்காக இதை ஜாக்லின் கையில எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ரொம்ப மட்டம் தட்டுறாங்க எல்லா இடத்துலயுமே சௌந்தர்யாவை. அது வந்து ஜாக்லின் பேச ஆரம்பிச்சாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அது எதுக்கு பேசுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. பாக்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே ஆயிருது. அதான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு கட்டே கொடுக்க மாட்டேறாங்க.
அப்படியே தொடர்ந்து அவங்களோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அவங்க ஃபுட்டேஜ்லயும் இருப்பாங்களாம். சாட்டர்டே எபிசோட் சண்டே எபிசோட்லயும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இது யார் பாக்குறது? இது அதை அவர் கேட்கவும் மாட்டேங்கிறாரு. ஜாக்லின் ஒரு வாரத்துல பேசி முடிங்க. முன்னாடி சொன்னாரு ஆமானா ஆமா ஒரு வாரத்துல டக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி முடிங்கன்றாங்க. ஜாக்லின் பேசணும் மட்டும் அவர் தூங்கிடுவார் போல. சொல்லுமா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்காரு. சோ அது எப்படி? நீங்க கேளுங்க சார், நாங்க ஏன் கேட்கணும்? அதுதான் எனக்கு புரியல. நீங்க கேளுங்க, அங்க நின்று பாக்குறீங்க, நீங்க கேட்டுக்கங்க. எங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பேரா பேசுறத நாங்க கேட்கணும்? இதுதான் விஷயம், இவ்வளவுதான் நடந்தது, அவ்வளவுதான் ஜாக்லின், உங்களுக்கு அவ்வளவுதான் டைம், உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபர்ஸ்ட் இந்த லென்த்தியா பேசுறத நிறுத்த சொல்லணும். கேட்டா முத்துட்ட கத்துக்கிட்டாங்களா? முத்து பேசுற பாயிண்ட் 1 மணி நேரம் பேசினாலும் கேட்கற மாதிரி இருக்கும். அவர் 1 மணி நேரம் பேசினா கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் பேசுற விஷயம் அப்படி இருக்கும், அவரோட ஸ்லாங் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இவங்க பேசுனாங்கன்னா வாயை திறந்தாலே ஆமா உட்காருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அப்படி இருக்கு. ஏன்னா எல்லாரையுமே ஒரு பர்சனலா ஒரு அட்டாக் அடிச்சுட்டு இவங்களோட கதையை ஆரம்பிப்பாங்க. சார் எங்களுக்குலாம் ப்ரிவிலேஜ் அது இதுன்னு எங்களுக்கு சொல்லித்தர ஆள் இல்லைங்க சார் ஒரு சிம்பத்தி ஓட்டு. அது போக பாத்தீங்கன்னா சார் எங்களுக்கு அது தர வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கு ஒரு ஓட்டு. அது போக இங்க எல்லாரும் எங்களை ஒதுக்குறாங்க சார்னு ஒரு ஓட்டு. அப்புறம் மனிதாபிமானம் இல்லாம நடத்துறாங்கன்னு பெண்களுக்கு சப்போர்ட் வர்றதுக்காக அப்படி ஒரு இது எல்லாத்தையும் வெர்சடைலா ஒரு எப்படி சொல்ற மிக்ஸ் பண்ணி அந்த அந்த ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்கன்னா அந்த 10 நிமிஷம் ஃபுல்லா இதெல்லாம் போடுறது. எங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது சார், எங்களுக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க, இப்படி இதையவே வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. சாச்சனாவை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சாங்க, அதோட கேமை உடச்சு விட்டாங்க. அதே மாதிரி சௌந்தர்யாவை வந்து என் உயிர் தோழி என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்லியே அது முதுகுலயே குத்திக்கிட்டு இருக்காங்க சௌந்தர்யாவுக்கு. இது சௌந்தர்யாவுக்கு புரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு. ஜாக்லின் சொல்றத வந்து உண்மையிலேயே நம்பி அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து ஜாக்லினோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான், அவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்க என்ன வேணா பண்ணலாம். பட் இதை புரிஞ்சுக்க வேண்டியது வந்து சௌந்தர்யா. ஜாக்லினை சுத்தி இருக்கிறவங்க பூராமே புரிஞ்சுக்கணும். ஆனந்தியும் ஒரு வகையில வந்து விஷப்பாட்டிலோ அது மாதிரிதான் ஜாக்லினும் பேசி பேசியே ஆள்களை கொல்றதுங்கிறது ஜாக்லின்ட்ட இருந்தே கத்துக்கணும். அந்த அளவுக்கு பேச்சு. அதனால எங்கெங்க கேப் கிடைக்குதோ, யாராரு எங்கெங்க உட்கார்ந்துருக்காலோ கேப் கிடைக்கல எல்லாம் அங்க வந்து ஜாக்லின் போய் வாரண்டே ஸ்கோர் பண்ணிடுறாங்க. கண்டென்ட்டுக்காக என்ன பேசுறாங்க, எதுக்கு அழுகுறாங்கன்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியல. ரயான் எதுக்கோ அழுதுட்டு இருக்காப்ல, இது போய் எதுக்கு நீ ரியாக்காக அழுகுற? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதுக்காக வர்ஷினி வெளியே போயிருந்தாலோ ராணா வெளியே போயிருந்தாலோ நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு. இதுவே ராணுவ போயிருந்தா வர்ஷினிக்கும் ரியாக்கும் சொல்லியிருப்பாங்க. இது வர்ஷினி போயிருந்தா ரியாவுக்கும் ராணுவும் ஒன்றும் பண்ணலன்னு இருப்பாங்க. இவங்க ஃபுட்டேஜ்ல வரணுன்றதுக்காகவே என்னென்ன பண்ண எதுல கண்ட கருமாந்திரம் எல்லா இடத்துலயும் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக ரியான் அழுகுற அப்படிங்கிறது விஜய் சேதுபதி சத்தம் போட்டதுனால அங்கேயே அவர் ஃபீல் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்மளோட நேம் போயிருச்சோ, நம்ம பேர் கெட்டுருச்சோ, நம்ம வந்து வெளி தெரியாம போயிட்டோம், நம்ம இப்படிப்பட்ட பேர் வாங்கிட்டோமேன்ற ஒரு கில்ட்ல அந்த பையன் அழுதுட்டு இருக்காப்ல. அது தப்பும் ஒன்றும் இல்லை. அப்ப அழுதாதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கேம் விளையாட முடியும். அந்த இடத்துல இந்த அம்மா போய் ஸ்கோர் பண்ணணுமா? விடு, எல்லாமே சரியாயிடும். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு 100 நாளைக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான். இதை விட்டு நமக்கு பெரிய லைஃப் இருக்கு. இந்த மாதிரி அட்வைஸ் சொல்லாம இவங்க விளையாடல அவங்க விளையாட அப்பவும் போய் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவனோட மேல திணிக்க பாக்குறாங்க. இதெல்லாம் இப்படி பண்ணிக்கோ, இதெல்லாம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அந்த திணிப்பு கேமை வந்து இவங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது இன்ஃபுளுயன்ஸ் கேம். இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அம்மா கிட்ட இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாமா, இப்படி சொல்லு இப்படி சொல்லுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்கன்னே வச்சுக்கோங்க. அவங்களோட கருத்தை தான் அவங்க பேசுறாங்க. பட் நான் சொல்ற விதத்துல சொன்னா அவங்களும் இன்ஃபுளுயன்ஸ் ஆவாங்க. இதான் வந்து ஜாக்லின் பண்ற கேமே. ஏன்னா ஒருத்தர் வந்து நீ பண்ற தப்ப சொல்லி விளையாடுறது ஒரு கேம், இன்னொன்னு நாமளா விளையாடுறது ஒரு கேம், இன்னொன்னு வந்து நான் சொல்லி கொடுத்து என்னோட பாயிண்ட்டை நான் பண்றதுல இன்னொருத்தங்களை பண்ண வைக்கிறது 3வது டைப் கேம். இந்த 3வது டைப் கேம் தான் ஜாக்லின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி விளையாடுற கேம் தான் மோஸ்ட்லி இது வரைக்கும் 8 சீசன்ல 4-5 சீசன்ல ஜெயிச்சவங்கலாம் இந்த கேம் விளையாடி ஜெயிச்சாங்கன்றத அனலைஸ் பண்ணி அவங்க இந்த டைப் ஆஃப் வேவை எடுத்திருக்காங்க. அது போக இன்னொன்று சொல்லுமா, ராணா கிட்ட உங்களை யாரு நீங்க விளையாட்டுக்கு பேசுனீங்களா இல்ல உங்களை யாராவது ஒதுக்குறாங்களா, அது உடைச்சு ஓப்பனா பேசுங்க அப்படின்னு சொன்னா மொட்டையா அப்படியே சொல்லிட்டு யாருங்கிறது இல்லாம பொதுவுல எல்லாரும் தாங்க சார். எல்லாரும் அவர் இல்ல நீ உடைச்சு பேசினா தான்ப்பா நான் கேட்க முடியுங்கிறத அழுத்துறாரு. அப்பவாச்சும் இந்த ராணா வந்து சொல்லி இருக்கணும், அது சொல்லல. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு தைரியம் இல்லைங்கிறத பவித்ரா அப்பயே சொல்லியாச்சு. நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க, நீங்க உடைச்சு பேசணும்ல அப்படிங்கிறத பவித்ரா பேசுற. அப்ப உடைச்சு பேசணும்ல, இதையே சொல்லி இன்னும் எத்தனை வாரம் கொண்டு போவார் ராணா? அதான் அந்த எனக்கு நான் தான் சார் பேசணும், எனக்கு தீபக் வர மாட்டார், முத்து வர மாட்டார்னு ஆவேசமா பேசுறது ஒரு விஷயம் கிடையாது. கிடைக்கிற இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடணும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது, எவ்வளவு பிரச்சனையே ஆகலைன்னா கூட நம்ம பாயிண்ட் நம்ம சொல்லிட்டோன்ற மன திருப்தியும் தெளிவும் இருக்கும். ஓகே இந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டேன், எனக்கு முடிஞ்சது, இதுக்கப்புறம் வர பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தைரியம். ஆனால் இல்லைங்க சார் யாருன்னு தெரியலைங்க சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், அது யாருன்னு வேற மறந்து போச்சுங்க சார் அப்படின்னு தெரியல. என்ன அப்போ சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், பர்டிகுலரா இன்னாருன்னு சொல்ல உங்களுக்கு தெரியலன்ற போது அவர் ஒரு சேஃப் கேம் தான் ஆடுறாப்ல. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 வாரம் கடந்துருச்சு. 6 வாரம் கடந்தும் பெருசா ஒன்றும் ஒரு புடிமானமே கிடைக்காம போயிட்டு இருந்தது பிக் பாஸ். அது எப்படி சொல்றேன்னா ஒரு ஒரு லைக் ஒரு சோர்ஸே இல்லாம அப்படியே ஒரு ஃப்ளோவா போய்கிட்டு இருந்துச்சு. பிக் பாஸோட ஃபார்மேட் படி போய்கிட்டு இருந்ததே தவிர கண்டஸ்டன்ஸ்னால பெருசா நிகழ்ச்சி மேல வரவே இல்லை. பிக் பாஸ் பாக்குற பழக்கத்துக்காக எல்லாரும் பிக் பாஸ் பாக்குறாங்களே தவிர அதுல இந்த ஆரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அன்னாருக்காக பார்க்கலான்றது இல்லவே. போன சீசன்ல அர்ச்சனா, அதுக்கப்புறம் மாயா, பூர்ணிமா, யாரெல்லாம் கிரிஞ்சு பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே பெட்டரோ தோணுது இவங்க கம்பேர் பண்ணா. அவங்க பண்ண கூல் சுரேஷ்ல எனக்கு ரொம்ப சூப்பர்னு தோணுது இங்க பண்றவங்க எல்லாம் பார்த்தா. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு.
அதனாலேயே வந்து பிக் பாஸ் யோசிச்சு ரைட்ரா ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டை போடுவோம் அப்படின்ற ட்விஸ்ட்டை ஒன்று கொடுத்துருக்காரு. அது அம்மா என்னன்னு சொல்லுவாங்க. அதே ஆண்களும் பெண்களும் வீடு மாறணுங்கிறது ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இப்ப இவங்க டாஸ்க் கொடுக்க போறாங்க. பெண்கள் வந்து ஆண்களுக்கு எல்லாம் டாஸ்க் கொடுத்து கிச்சனுக்குள்ள வர மாதிரி இப்ப பிக் பாஸ் மாத்திட்டாங்க. விஜய் சேதுபதி போகையிலே சொல்லிட்டு போனாரு. அவர் சொல்லுவாரு கேளுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அதான் அவர் சொன்னாரு. இவங்க எல்லாம் அங்க போயிருக்காங்க. அதான் என்ன அப்படின்னா, ஆண்கள் டீம் வந்து பெண்கள் இருந்த இடத்துக்கும், பெண்கள் இருந்தவங்க ஆண்கள் இருந்த இடத்துக்கும் அப்படியே ஸ்வாப் ஆயிடுச்சு. ஒரு ஆள் போயிட்டு வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ ஒரு டீமே மாறிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்வாப் இருக்கதான் செய்யும் இனி இருக்க வாரங்கள்ல. ஏன்னா இது வரைக்கும் எல்லா பக்கத்துல இருந்தும் பெண்களுக்கு கொடுத்த டாஸ்க் எல்லாம் அவங்க எப்படி அணுகுனாங்கன்னா, நாங்க பெண்கள் அப்படின்னு சொல்லாம மனிதாபிமானம் பாருங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, இவ்வளோ கொடூரமான டாஸ்க் இது, இதை எப்படி நாங்க பண்ணுவோம், அழுதா தப்பா, இந்த மாதிரி ஒரு ப்ரொவோக்கிங்கான ஒரு 5-6 பாயிண்ட் வச்சிருந்தாங்க. அதாவது இவங்க பண்றது ரொம்ப தப்பு, டைமிங்லாம் எங்களால பண்ண முடியாதுன்னு அந்த டாஸ்க்கை வந்து எப்படி தள்ளி இது டாஸ்கே பண்ண விடாம பண்றதுக்கு நிறைய யுக்தி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துக்கு இவங்க தள்ளப்பட்டாங்க. இப்ப நீங்க டாஸ்க் கொடுங்க, அப்படி உங்களுக்கு சொல்லும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க ரிசீவிங் எண்ட்ல அப்படின்றத அழகா பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. இதை வந்து ஆண்கள் டீம் அணுகிறது சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, இவங்க பண்ண பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்தெந்த பாயிண்ட்லாம் வச்சு தப்பிச்சாங்க அப்படின்னு. ஸோ அதையெல்லாம் வச்சு இவங்க விளையாடுற கேம் இனி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வாரத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேயும் செட்டில் ஆயிட்டாங்கன்னா அதே பழைய குருடிக்கு அதை ஒத்தடின்ற மாதிரி விட்டுருவாங்க. முத்துவே அப்பவே எந்திரிச்சு கேள்வி கேட்டார்ல, கிரிஞ்சா எப்படி குடுக்குறாங்கிறத பார்ப்போம். எங்களை வந்து கிரிஞ்சா குடுக்குறீங்க அப்படின்னீங்கல்ல, அது இல்லாம நீங்க எப்படி குடுக்குறீங்கிறத பார்ப்போம்ங்கிற மாதிரி முத்து சொன்னாரு. நீ நம்மளும் வெயிட்டிங்ல தான் இருக்கோம். இவங்க என்ன பண்றாங்க, என்ன மாதிரி விளையாடுறாங்க, என்ன செய்யறாங்கங்கிறத நம்ம வரும் ஒரு வாரம் பார்ப்போம். என்ன மாதிரி செய்யறாங்க, என்ன மாதிரி யோசிச்சு டாஸ்க் கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான அந்த வீடியோஸோட அப்டேட்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கொஞ்சம் தெளிவா இருந்தார் விஜய் சேதுபதி, என்ன கேட்கணும் என்ன கேட்க கூடாது. எல்லாரும் வந்து சோம்பேறியா நின்று பதில் சொன்னீங்க. அடுத்த வாரத்துல இருந்து நான் யாரு கூடயும், அதாவது அவங்கள ஒதுக்கி வச்சிருவோம். அவங்கக்கிட்ட எந்த கொஸ்டினும் எந்த ஆன்சரும் நான் கேட்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சு இப்படி பதில் சொன்னா அப்ப என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. அதான் கரெக்ட். இப்ப பேசணுமேனு ஒரு கடமைக்கு பேசுற மாதிரி பேசினா 100 கோடி பேர் 10 கோடி பேர் 2 கோடி பேர் எத்தனையோ பேர் பாக்குறாங்க. அந்த பாக்குறவங்களுக்கு ஒரு கனெக்டே வராது. அப்படிங்களா, சரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேசினா ஒரு கனெக்டே வரலைன்னா யாருனாலும் அது பார்க்க முடியாது. ஸோ அதுல கடுப்பாயி நம்ம இந்த மாதிரி நம்ம ரிவ்யூவர்ஸ் நிறைய பேசியிருப்பாங்க. அதுல 1-2 அவர் பார்த்துருப்பாரு. பார்த்ததுல அவருக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும், ஓகே நம்ம சைடு என்ன பிரச்சனை நம்ம பிரிஸ்கா கேட்கணும், அவங்க சைடு என்ன பிரச்சனைனா அவங்க ரொம்ப டயர்டா பதில் சொல்றாங்க, அது ரெண்டையும் மாற்றணும்னு இவரும் நல்லா ஜாலியா கம்யூனிகேஷன் பண்றது. இனிஷியலா வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிரேக்குக்கு அப்புறம் இதை நீ பண்ணீங்கல்ல அது என்ன கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணாகட்டும். அப்படியே அதை கண்டினியூ பண்ணி பிரச்சனைகளை கொண்டு வந்து முடிச்சு கடைசியில் எவிக்ஷன் ஒரு ப்ராசஸை கண்டுபிடிச்சிட்டாரு, ஒரு ஃபார்மேட்டை. இதுக்கப்புறம் இதை வரணும், இதுக்கப்புறம் இது வரணும். அந்த ஃபார்மேட்ல வந்து பழகினவங்க தான் நம்ம. ஏன்னா கமல் சார் அப்படிதான் பழக்கி விட்டார் நம்மளை. அந்த ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் பாராட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீராட்டு, அப்புறமா கொஞ்சம் பிரச்சனை, அப்புறமா அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் இப்படிதான் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை பிடிச்சிட்டாரு, நல்லா பண்றாரு. ஸ்டார்டிங்ல நேற்று ஒன்றும் சாட்டிஸ்ஃபை இல்லை, பட் இன்னைக்கு ஓகே தான். பாப்போம் இனி எல்லாமே. எவிக்ஷன் அந்த இது போட்டிருந்தாங்கல்ல போர்டுல, அது உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுதுருச்சு பாவம். அதோட நம்பர் இல்லை, என்னோட பரீட்சை எழுதிட்டு நம்ம எப்படி அந்த ரிசல்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி அந்த மூடுக்கு போயிடுச்சு. அந்த மூடு போய் அதுக்கு மனசே விட்டுருச்சு, அப்படியே அழுதுருச்சு. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவ அப்படின்னு அது சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் அழுக வந்துருச்சு. விஜய் சேதுபதியே கொஞ்சம் மனசு கஷ்டம் பட்டிருப்ப, நீ நல்லா தப்பா விளையாண்டுருக்க, ஒன்றும் கிடையாது, கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிற ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆனா மிச்சர் சாப்பிட்றதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கையில இது வெளியில போகும்போது அதுவே அந்த ரியாவே சொன்னுச்சு, நீங்க மிச்சர் சாப்பிட்றீங்கிறத நாங்க உள்ள வந்தோங்கிற வார்த்தையை அதுவே சொன்னுச்சு. இப்ப அந்த பிள்ளையே வெளியில போகும்போது பாவம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோடு உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ நம்ம எல்லா சாப்டர்ஸையும் கவர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ரியாவோட எவிக்ஷன் வந்து கரெக்டாக இல்லை தப்பான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே யார் எவிக்டாக இருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இது ரெண்டும் சொல்லலைன்னா மென் விசஸ் உமன் ஸ்வாப் எப்படி பார்க்குறீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.